ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷெட்யூல் விலாக்ஸ். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடெண்ட்டு நம்மளுடைய சேவலுக்கு நடந்துருக்கக்கூடாது, நடந்துருச்சு. ஸோ என்ன ஆக்சிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி லாரியில் ஆல்ரெடி லாரி பார்த்தீங்கன்னா நம்ம தெருவில் வேகமாக தான் போகுது, பொறுமையாலாம் போகல. ஏதோ ஹைவேல ஓட்டுற மாதிரி ஓட்டுறா நம்ம வண்டி. தெரு பார்த்தீங்கன்னா சின்ன தெரு தாங்க. நான் ஒரு நாள் ஷோ பண்ணுறேன். தெரு பார்த்தீங்கன்னா சின்ன தெரு தான். உனக்கு என்னடான்னா மானாவரியாக வேகத்துக்கு ஓட்டுறானுங்க. ஒன்றும் பொறுமையானா போகணும். எவ்வளவோ முறை தெருவுலேயே எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. நான் ஒரு நாள் எங்கள் வீட்டை சுற்றி சரௌண்டிங் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஷோ பண்ணுறேன். அண்டு இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை கிடங்கு ஒன்று இருக்குது. நான் அதையுமே காட்டுறேன். அங்கே என்ன நடக்குதுன்றதையும் நான் காட்டுறேன். இவனுங்க அந்த லாரி பேர் கூட எனக்கு தெரியும். அந்த சர்வீஸ் பேரும் எனக்கு நல்லாவே தெரியும். சரி, அதெல்லாம் நமக்கு வேணாம், சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுறேன். நமக்கு எது தேவையோ நான் அதை மட்டும் இப்போ பேசுகிறேன். நேரம் வரும்போது நான் அதையுமே நான் சொல்லுவேன். ஸோ முந்தினேற்று பார்த்தீங்கன்னா வண்டி வேகமாக ஓட்டி நம்மளுடைய கதர் சேவல். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இப்போ தான் ரீசெண்டாக எடுத்திருந்தேன். எடுத்து ஒரு 15 days ஆர் 20 days தான் ஆயிருக்கும். சேவல் மேலே கோழி போட்டு வச்சுருக்கேன். கோழி போட்டு வச்சு கோழி பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு முட்டை கொடுத்தது, முந்தினேற்று ஒரு முட்டை கொடுத்தது. ஸோ கோழியே இப்போ தான் முட்டையே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. சேவலுடைய கால் ஃபுல்லாக லாக் ஆயிடுச்சு. சுத்தமாக எழுந்து நிற்கவே முடியல இவனால். என்ன ஆகுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் நிற்க முடியாமல் வலி, பெயின், கால் சரியான அடி. நான் ஃபுல்லாக கைட்டிட்டு நான் ஷோ பண்ணுறேன். சேவலால் சுத்தமாக நிற்கவே முடியல. பாருங்கள், அப்படியே உக்காந்துருது. ஆளுக்கு பயந்து ஓடுது. சுத்தமாக நிற்க முடியல. அடிபட்டு சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு பதாரில் போயிட்டு உக்காந்துருச்சுங்க. அப்படிங்க நான் மேலேருந்து பார்த்தேன். அந்த டிரைவரும் பார்த்தீங்கன்னா வண்டியிலேருந்தே என்னை பார்த்துட்டு போயிட்டான். சரி, ரிட்டன் வருவான், எப்படியும் பிடிச்சி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன்னு வருவான்னு சொல்லிட்டு நான் தெருவில் ஆளுங்க நின்றுட்டு இருக்கோம். சரி வரட்டும், கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரிட்டன் வரல. ஸோ மறுநாள் நான் ஒர்க்கு போயிடுவேன். காலையிலேயே ஆள் இருக்க மாட்டேன். ஸோ அதனால் அவனை பிடிக்க முடியாமல் போயிடுச்சு. மறுநாள் மீன்ஸ் நேற்று ஈவினிங் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சர்வீஸில் ஒரு லாரியை பிடிச்சி நம்பர் கேட்டேன். இதுமாரி அந்த பையன் இதுமாரி பண்ணிடுச்சு, அவனுடைய நம்பர் கொடு. இல்லையா நீயே ஃபோன் பண்ணி அவனை இங்கே வரவே அப்படிங்கிறது. இல்லை, அவன் இப்போது வண்டியில் இல்லை, அவன் இறங்கிட்டான். அவன் திருப்பி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஓட்டுவான், நாளைக்கு வேணா பார்த்து கேட்டுக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு அந்த பையன். இல்லை எனக்கு நம்பர் கொடு அப்படின்னதுக்கு, பாருங்க சேவலே உக்காந்து சுத்தமாக நம்பர் கொடு அப்படின்னு சொன்னதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்தான் அந்த பையன். சரின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன், ரெஸ்பான்ஸ் பண்ணல. இன்னொரு முறையும் கால் பண்ணேன், ரெஸ்பான்ஸ் பண்ணல. இன்னொரு முறை கால் பண்ணேன், அட்டன் பண்ணிச்சு அந்த பையன். அட்டன் பண்ணி ஹலோ யார் அப்படின்ச்சு. இது மாதிரிப்பா இந்த இடத்துலேருந்து பேசுகிறேன், இந்த தெருவுலேருந்து பேசுகிறேன், நேற்று ஒரு சேவல் ஒன்று நஷ்டு போனியப்பா, ஞாபகம் இருக்குதா அப்படின்னா, எனக்கு நான் எதுவும் பண்ணலையே, நான் எதுவும் அடிக்கலையே அப்படின்ச்சு அந்த பையன். அப்புறம் நான் பேசினேன், டேய் எல்லாத்தையும் நான் பார்த்தேன், என்ன பார்த்துட்டு தான் நான் உங்களை தெளிவாக நான் ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன், சரியா? என்ன பண்ண இப்போ அந்த சேவல் எனக்கு உக்காந்துருச்சு அப்படின்னு சொன்னால், கடைசி வரைக்கும் அந்த பையன் என்ன சொல்லிச்சு, இல்லை நான் பார்த்து தான் வந்தேன், நான் இது பண்ணேன் அது பண்ணேன் அப்படின்ச்சு அந்த பையன். அப்புறமா சரி அதெல்லாம் வேணாப்பா, சேவலுக்கு நீ பதில் சொல்லு, நான் இப்போ தான் எடுத்தேன் அந்த சேவல், இந்த மாதிரி நீ பண்ணிட்ட, பொறுமையானா போனோம், நீங்கள் அதையும் கேட்க மாட்டீங்க, இதுக்கு என்னதான்பா முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கேட்டேன். நேற்று கேட்டதுக்கு அதுக்கு சொல்லுங்க அந்த பையன் பேசுகிற வரைக்கும் இது அதுன்னா, இது இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு, நான் அப்பவும் நிற்கி தான் போனேன், என்னவோ ஏதோன்னா. தம்பி, நான் உங்கள்கிட்ட போய் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் கண்ணால் பார்த்தேன்,
அது என் தப்பு. நான் அப்பயே வந்து கேட்டிருந்தா நீ வந்து ஒழுங்கா எனக்கு இது பண்ணியிருப்ப. அப்போ வராது என்னுடைய தப்புப்பா அது அப்படின்ட்டு நான் வந்து சொன்னேங்க. சொன்னதுக்கப்புறம் ஆமாம் நீங்கள் அப்பயே வந்து கேட்டிருக்கணும், நீங்கள் ஏன் வரல, நான் எப்படி நம்புறது, நான் தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரத்துக்கு அந்த பையன் பேச்சு பேசுது. சரின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ பேசினேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொல்லிச்சு, நீங்கள் வேணா ஓனர்கிட்ட சொல்லுங்கள், ஓனர் நம்பர் தரேன், நீங்களே பேசுங்க. நீ வண்டி அடிச்சுட்டு ஓனர் மேலே போயிட்டு நீ ஓனர்கிட்ட பேசுன்னா எப்படி வந்து பாசிபிள்? இப்போது நான் வந்து தப்பு பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பதில் வந்து நான் தான் வந்து பேசுவேன். இப்போ நான் அடிச்சிட்டேன், நான் ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து பேசணும். அதை விட்டுட்டு நீ போயிட்டு ஓனர்கிட்ட பேசுன்னா, இப்போ ஓனராக வண்டி ஓட்டினா புரியல எனக்கு. இப்போ ஓனராக வண்டி ஓட்டினா இப்போ என்ன சொல்கிறான், ஓனர்கிட்ட பேசுனா நான் ஏன் போய் ஓனர்கிட்ட போய் நான் போய் பேசணும்? ஓனர்கிட்ட நான் எதுக்கு பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கு ஊந்துச்சு. அதுக்கப்புறமா நானே வந்து சொல்கிறேன், என்ன பண்ணு, எனக்கு சேவலுக்கு உண்டான காசு கொடுத்து நீ சேவல் நீ தூக்கின்னு போ, நான் என்ன பண்ணி எனக்கு எந்த இது அவசியம் கிடையாது அப்படின்னது. அதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லைன்னுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிச்சு, ஓனர்கிட்ட நான் பேசிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னுச்சுங்க. நேற்று வந்து பேசினா, நேற்று ஃபோன் பண்ணுறேன்னு நான் நேற்று சாயங்காலம் ஃபோன் பண்ணல, நேற்று தான் வந்து ஓனர்கிட்ட பேசிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னா. இது வரைக்கும் அவனும் ஃபோன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறான். நானும் சரி அவன் ஃபோன் பண்ணுவான்னு உட்காந்துட்ருக்கேன். இது ஏன் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு தப்பு பண்ணுறீங்க, யாராக வேணா இருக்கட்டும், எவ்வளோ பணக்காரனா கூட இருக்கட்டும், ஒரு தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க. தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூலாம் பண்ணாதீங்க. நான் மோஸ்ட்லி வந்து இன்னைக்கு இந்த வீடியோ நான் எடுத்து போடுறதுக்கு ரீசன் அதுதான். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி. முதல்ல பொறுமையாக ஓட்டுங்க வண்டியை, எங்கே எப்படி ஓட்டணுமோ அப்படி வந்து ஓட்டுங்க வண்டியை. யாராக வேணா இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கட்டும். தெருவுன்னா தெருவில் மட்டும் எப்படி ஓட்டணுமோ அப்படி ஓட்டுங்க. ஹைவேனா ஹைவேல ஓட்டி ஒரு உயிரத்தை வந்து காட்டுங்க. அங்கே எவனா பண்ணிட்டு போவான், அப்போ இவனுக்கு வலிக்கும், அப்போ தெரியும் அதனுடைய வலி என்ன அப்படின்ட்டு. இப்போ நீ வந்து இன்னைக்கு வேணா நீ என்னை வந்து ஏமாத்திடலாம், நான் இதோட நான் விட்டுருவேனா? விட போகிறதெல்லாம் கிடையாது. எனக்குன்னா திருப்பி இதே மாதிரி தான் மாட்டுவான். அன்றைக்கி நான் திருப்பி இதே மாதிரி தான் கேட்பேன். கேட்காம நான் வந்து விடவே மாட்டேன். இது வரைக்கும் ஃபோன் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் அந்த பையன். நான் என்ன சொல்கிறதுங்க அந்த பையனை? ஒரு சேவல் இன்னைக்கு அவனுக்கு வேணா இது சேவலுக்காக போயிட்டு கேட்குற அப்படின்னா அவன் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லலாம். ஆனால் சேவல் வந்து அதை வச்சு ஆளாகிற வரைக்கும் தான் அதோடைய கஷ்டம் என்னன்னு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஏன் இவனுக்கு வந்து தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. சேவல் தானே அப்படின்னா சேவலும் ஒரு உயிர் தானே? சொல்லுங்கள், சேவலுமே வந்து ஒரு உயிர் தானே? அதை ஏன் நீங்கள் ஒரு உயிராக வந்து பொருட்படுத்த மாட்டீங்க? சேவலும் ஒரு உயிர் தான், மனுஷனும் ஒரு உயிர் தான், நாயும் ஒரு உயிர் தான். எல்லாருக்குமே இப்போ ஒரு நாயே குறுக்கத்தின கூட பொறுமையாக போங்க. ஒன்றும் அந்த நாயை அடிச்சு போட்டு நீங்கள் போயிட்டு எந்த ஃப்ளைட்டையும் போயிட்டு பிடிக்க போகிறதுலாம் கிடையாது, சரிதானா? அதனால் எப்படி ஓட்டணுமோ அப்படி ஓட்டுங்க. கடைசி வரைக்கும் அந்த பையன் ஃபோனே பண்ணலங்க. இதுக்கான பதில் வந்து இதுதான். நான் என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் எனக்கு புரியல. சேவல் காலை வந்து பார்த்தீங்கன்னா சரியான ரத்தங்க. இந்த இடம்லாம் செம ரத்தம். வீடியோவில் வந்து தெரியுதா இல்லையான்னு தெரியல, தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து காட்டுறேன், வந்து பாருங்கள். சரி, எதுக்கு தெருவில் இருக்கோம், எதுக்கு தேவையில்லாமல் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்துட்டு ஒதுங்கி தான் வந்து போகிறேமே தவிர, என்னடா இப்படி பண்ணுறானு, உயிராக கூட பார்க்க மாட்டேறானு, மயிராட்டம் வண்டியை ஓட்டுறானு, என்னத்த போய் சொல்கிறது. சேவல் கால் காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, பார்த்தீங்கன்னா வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே அடிபட்டுருக்கு, காலே வந்து பச்சை ஆயிடுச்சு. இது கீழே இந்த நகத்து கீழே அடி, இந்த நகத்து கீழே அடி. பார்த்தீங்கன்னா வந்து தெரியும்னு நினைக்கிறேன்.
சேவல் இப்போ இது எழுந்து நிற்குமான்றது வந்து எனக்கு வந்து தெரியலைங்க சுத்தமாக. ஏன்னா சுத்தமாக அவனால் காலே வந்து வைக்கவே முடியல. அது கால் வச்சா தாங்குறான், சுத்தமாக முடியல. கால் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாகிடுச்சு. என்ன நடக்கும்னு தெரியல. ஸோ நீங்களும் ஒரு பைக் வச்சுருந்தாலோ, வண்டி வச்சுருந்தாலோ, காரு எதுவாக வேணா இருக்கட்டும், ஸோ பொறுமையாக வந்து ஓட்டுங்க. நாய் குறுக்க வந்தாலும் சரி, ஆளுங்களே குறுக்க வந்தாலும் சரி, பொறுமையாக வந்து ஓட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம வீட்டு சைடு என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து காட்டுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோஸ் உடனுக்குடன் வரும். அண்டு இந்த சேவலுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.